மீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் தான் இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெபாசிட் இழந்த வேட்பாளர்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒவ்வொரு தேர்தல்ல நிக்கிறதுக்கு முன்னாடியும் வேட்பாளர்கள் வந்து அ அந்த ஒரு டெபாசிட் தொகையை வந்து செலுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அது எதற்காக அந்த டெபாசிட் தொகை அப்படிங்கிறது இருக்கு? அதனுடைய நோக்கம் என்ன? எவ்வளவு தொகையை செலுத்துறாங்க? ஸோ அதை பற்றின சில வரலாறுகள வந்து குடுத்திருக்காங்க. எவ்வளவு அதிகபட்சம், எவ்வளவு குறைந்தபட்சம் அந்த மாரியான சில தரவுகள வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி ஒரு வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்வது கட்டாயம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ ஒரு வேட்பாளர் ஒரு தேர்தல்ல நிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து டெபாசிட்டா குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எதற்காக என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, தீவிரம் காட்டாத வாய்ப்பு குறைவான வேட்பாளர்களை வேட்புமனு தாக்கல் செய்வதில் இருந்து தடுப்பதே இதன் நோக்கம். ஸோ நேம் சேக்குக்கு நெறைய பேர் வந்து எலக்ஷன்ல நிக்கிறேன்ட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் யாருனாலலாம் ஜெயிக்கவே முடியாது. பட் ஸ்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் எல்லாம் அ தேர்தல்ல நிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் இத பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது தேர்தல் நடைமுறைகளுக்கு எதிரான ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஒரு தேர்தல் டெபாசிட் அவங்க அந்த ஒரு வைப்பு தொகையை வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து தேர்தல்ல நிக்கலாம். இருந்தாலும், நெறைய கேண்டிடேட்ஸ் வந்து போட்டி போடுறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஒரு தொகுதிக்கே 100 வேட்பாளர்கள், 150 வேட்பாளர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் நெறைய குழப்பங்களை ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருந்தாங்க. மேலும் முறையான ஆர்வம் மற்றும் போதிய ஆதரவு பெற்றவர்கள் மட்டுமே களம் காண்பதை இது உறுதிப்படுத்துகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ கரெக்ட்டான நபர்கள் தேர்தல்ல போட்டியிடணும் அப்படிங்கிறதும் தேர்தல் ஆணையம் வந்து அத உறுதி பண்ணியாகணும். சரிங்களா? ஸோ அதுக்காகவும் இத பண்றாங்கன்றத குடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு இந்த தேர்தல் டெபாசிட் அப்படிங்கிறது எவ்வளவு தொகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல் என எல்லா தேர்தல்களுக்குமே இந்த ஒரு டெபாசிட் தொகை அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரூ. 15,000 வந்து டெபாசிட் தொகையா செலுத்தணும். இதே நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா, ரூ. 25,000 வந்து டெபாசிட் தொகையா செலுத்தணும். இதே சட்டமன்ற தேர்தலாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ரூ. 10,000 வந்து நம்ப அந்த டெபாசிட் தொகையாக செலுத்தணும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த நடைமுறை. ஓகேவா? அ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்னா 15,000. இதே லோக்சபா எலக்ஷன்னா 25K. அ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எலக்ஷன் அப்படின்னா 10K வந்து நம்ம குடுக்கணும். ஓகேவா? இதுவே அந்த வேட்பாளர்கள் பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த தொகையிலிருந்து 50% வந்து கம்மியா குடுத்தா போதும். இன் த சென்ஸ் இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு பழங்குடியின வேட்பாளர் போட்டியிடுறாரு அப்படின்னா, அவரு 25,000 பதிலாக ரூ. 12,500 குடுத்தால் போதும். அதுவே சட்டமன்றத்துல போட்டியிடுறாங்க அப்படின்னா, ரூ. 10,000 பதிலாக ரூ. 5,000 குடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் நமக்கு குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த தேர்தல் டெபாசிட் அப்படிங்கிறது. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி ஒருத்தர் இழக்குறாங்க? டெபாசிட் இழந்து விட்டார் வேட்பாளர் அப்படிங்கிறத செய்திகள்ல அதிகமா நம்ம பார்த்திருப்போம். இந்த டெபாசிட்ட இழக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்? டெபாசிட்ட வாங்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்? அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரு வேட்பாளர் தனது தொகுதியில் பதிவான செல்லுபடியாகும் வாக்குகளில் 1/6 பங்கு அல்லது 16.66% பெறத் தவறினால் அவரது தேர்தல் டெபாசிட் தொகை அரசு கருவூலத்தில் சேர்க்கப்படும் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கேண்டிடேட் அந்த கான்ஸ்டிட்யூவன்சில இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் வோட்ஸ்ல 1/6 ஆஃப் த வோட்ஸ் வாங்கியிருக்கணும். அல்லது டோட்டல் நம்பர் ஆஃப் வோட்ஸ்ல ஒரு 16.66% உண்டான வாக்குகள வாங்கியிருந்தாரு அப்படின்னா, அவரு அந்த டெபாசிட் தொகைய வச்சுக்கலாம். இல்ல 15% தான் வாங்கியிருக்காரு, 10% தான் வாங்கியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு அந்த டெபாசிட் தொகைய தரமாட்டாங்க. அது அரசு கருவூலத்துக்கு வந்து போயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு டெபாசிட்ட இழக்கிறதுக்கான கண்டிஷன். அப்ப எந்தெந்த கண்டிஷன்லலாம் நம்ம டெபாசிட்ட வாங்கிக்கலாம் திருப்பி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தேர்தல்ல வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னா. இதுவே அந்த தேர்தல்ல 16.66%க்கும் மேலாக வாக்குகள வாங்கியிருக்காரு அப்படின்னா, வேற என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் வேட்பு மனுவ தாக்கல் செய்வோம். அந்த வேட்பு மனுவ வாபஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு காலகட்டம் குடுப்பாங்க. அந்த தேர்தல் வேட்பு மனு நம்ம குடுத்துட்டு, திரும்பியும் வாபஸ் வாங்கிட்டோம். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னாலும், அந்த ஒரு அந்த டெபாசிட் தொகை அப்படிங்கிறது திருப்பி அவங்களுக்கு குடுக்கப்படும். சரிங்களா? இல்ல அப்படின்னா, அந்த வேட்பாளர் மரணம் அடைஞ்சுட்டாரு அப்படின்னாலும், அந்த டெபாசிட் தொகைய வந்து திரும்ப குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கண்டிஷன்ஸ். எப்பலாம் குடுப்பாங்க, எப்பலாம் குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ். அடுத்தது என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த எந்த தேர்தல்ல அதிகப்படியான
அ வேட்பாளர்கள் டெபாசிட்ட இழந்திருக்காங்க. எந்த தேர்தல்ல கம்மியான வேட்பாளர்கள் டெபாசிட்ட இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரவுகள பார்க்க போறோம். அதுல பார்த்தோம் அப்படின்னா, 1996ஆம் ஆண்டில் 13,952 வேட்பாளர்களில் 12,688 பேர் அல்லது தேர்தலில் போட்டியிட்டவர்களில் 91% பேர் டெபாசிட் தொகையை இழந்த நிகழ்வே மிக அதிகபட்ச டெபாசிட் இழப்பு நிகழ்வாகும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதாவது போட்டி போட்ட 13,952 பேர்ல ஏறக்குறைய 12,688 பேரு அவங்களோட டெபாசிட்ட இழந்திருக்காங்க. 13,000 பேர் போட்டியிட்டு இருக்காங்க. அதுல 12,000த்துக்கும் மேற்பட்டோர் வந்து டெபாசிட் இழந்திருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல். ஓகேங்களா? இது வந்து அதிகபட்ச நிகழ்வு. டெபாசிட் தொகையை இழந்த அதிகபட்ச நிகழ்வு. இதுவே குறைந்தபட்ச நிகழ்வாக எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 2வது மக்களவை தேர்தலாக இருந்த 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தல்ல 1519 வேட்பாளர்கள் இருந்திருப்பாங்க. அதுல 494 பேர் மட்டும் தான் வந்து டெபாசிட் தொகைய வந்து இழந்திருப்பாங்க. இது வந்து குறைந்தபட்ச நிகழ்வாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆர்டிகிள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம இந்த டெபாசிட் தொகை அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அடிக்கடி செய்திகள்ல பார்த்திருப்போம். வேட்பாளர் அவருக்கு வந்து அந்த டெபாசிட்டே வாங்கல அப்படிங்கிறத நம்ம கலோக்கியலாவும் நெறைய பேசியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பத்தின முழு விவரங்கள தான் நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகிள பொறுத்தவரைக்கும், நியூஸ் பேப்பர பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு ஆர்டிகிள் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.